ஹலோ எவ்ரிஒன். இந்த ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேர் வந்து பிஇஇஇ ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம்மில் பிஇஇஇ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பர் படிச்சிருப்போம். அதிலிருந்து அதோட ஒரு கண்டினியூட்டி மாதிரி அதுலேயே கூட கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேர்த்துக்கு இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைனரினா எப்படி இருக்குன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். ஒன்றா ஜீரோவாக இருக்கும், இல்லைன்னா ஒன்னாக இருக்கும். இது இப்போது A ஸ்டார் B ஈக்குவல் டு C இப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் A ஸ்டார் B, அந்த AB அப்படிங்கிறது இன்புட். ஸ்டார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு C, இந்த சிங்கிறது அவுட்புட். இந்த பைனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சிம்பிளிஃபை த ஃபங்க்ஷன். பைனரி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இன்புட்டை வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்கும்போது அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எப்படி நம்ம ஒரு அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பைனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டாட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து ஆர் டாட் ஒன்று ஆர் ஒன்று. இந்த டாட்டுங்கிறது நார்மல் மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுதான் டாட் ப்ராடக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ஆர் அடிஷனில். ஆர்னால் நார்மல் மேக்ஸில் அடிஷன் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதுதான் இந்த ஆர் ஆப்ரேஷனில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டாட் ப்ராடக்ட்லேயும் ஆர்லேயும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இப்போது இந்த ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து 2 வேரியபிளாக இருக்கும்போது விச் மீன்ஸ் இந்த ஜீரோவாக இருக்கும்போது என்ன அவுட்புட் வரும், ஒன்றா இருக்கும்போது என்ன அவுட்புட் வரும். அதே மாதிரி 1 வந்து ஜீரோவாக இருக்கும்போது என்ன அவுட்புட் வரும், 1 வந்து ஒன்றா இருக்கும்போது என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இங்கே. அதாவது இது எக்ஸ், இது ஒய் வச்சுக்கலாம். எக்ஸில் 0 1, இப்போது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு இன்புட் இருக்குது. ரெண்டு 0 0 0 1 1 0 1 1. இதே டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது 0 + 0 0, ஏன்னா நார்மல் அடிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 2. நார்மல் அடிஷனில் 1 + 1 2. ஆனால் இங்கே வந்து நம்ம பைனரி ஆப்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 + 1 10, 10னா 1.